Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு NCERT class 10 ஓட chapter 12 exercise 12.2 ல second sum பார்க்கலாம். First question பார்த்திடலாம். Rachel, an engineering student, was asked to make a model shaped like a cylinder with two cones attached at its two ends by using a thin aluminum sheet. So middle வந்து cylinder இருக்கு, அதோட ரெண்டு கார்னர்லயும் cones இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ the diameter of the model வந்துட்டு 3 cm. So diameter வந்து 3 னு சொல்லிட்டாங்க. அப்போ radius வந்து 3/2 நம்ம எடுத்துக்கணும். அதோட length வந்துட்டு 12 cm சொல்லிருக்காங்க. If each cone has a height of 2 cm. கோனோட height வந்து 2 cm அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ find the volume of the air contained in the model that Rachel made அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாடல் படி நம்ம வந்து சென்டரில் ஒரு சிலிண்டர் ட்ரா பண்ணிவிட்டு அதோட எண்டில் வந்து கோன் வச்சாச்சு. இப்போது டயாமீட்டர் வந்து இங்கேயும் 3 cm, இங்கேயும் 3 cm சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த கோன் வந்து 2 cm சொல்லியிருக்காங்க. லெங்த் ஆஃப் த சாலிட் வந்து 12 cm. அப்போ நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வேணும்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, ஸோ 2 + 2 4. டோட்டல் லெங்த் தட் இஸ் 12 cm-லேருந்து 4 cm மைனஸ் பண்ணிட்டோம்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து நம்மளுக்கு 8 cm கிடச்சிருது. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு இருக்கிற டயக்ராம்ஸை நான் எழுதியிருக்கேன். அதாவது கோன் வந்து 2 இருக்குது. கோனோட ரேடியஸ் வந்து 3/2 cm. கோனோட ஹைட் வந்து 2 cm. அப்புறம் நான் வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அடுத்தது சிலிண்டரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரேடியஸ் வந்து 3/2 cm தான். ஹைட்டு வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஹைட் வந்து 8 cm. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலாவும் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் த ஏர் இந்த மாடல் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஏர் இன் மாடல் வந்துட்டு எப்படி கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் 2 கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டரை டோட்டல் பண்ணோன்னா கிடைக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 πr² தான். ஆனால் நான் வந்து 2 போட்டிருக்கேன் பிகாஸ் இங்கே 2 கோன் இருக்கிறதால. ஸோ 2/3 πr² ப்ளஸ் πr²h. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேமாக இருக்குன்றனால அப்போ ரேடியஸை கூட நம்மளால் காமனாக எடுக்க முடியும். ஸோ இந்த πr² நான் காமனாக எடுத்திருக்கேன். ஆனால் ஹைட்டு வந்து இதுக்கு வேறு ஹைட்டு, இதுக்கு வேறு ஹைட்டு, அதனால் நான் ஹைட் காமனாக எடுக்கலை. ஸோ காமனாக எடுக்கிறப்போ சேமாக இருந்தால் மட்டும்தான் காமனாக எடுக்கணும். அது கேர்ஃபுல்லாக வேல்யூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. அப்போது இங்கே πr² போனால் உங்களுக்கு 2h/3 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா h மட்டும் இருக்கும். ஸோ பை பதிலாக 22/7, ரேடியஸ் பதிலாக 3/2 × 3/2. இங்கே வந்து 2 × ஹைட் ஆஃப் த கோன் வந்துட்டு 2 divided by 3 plus height of the cylinder வந்துட்டு 8. ஸோ இங்கே 22/7 இதெல்லாமே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நான் எல்சிஎம் பண்ணியிருக்கேன். 3 8s are 24. 24 + 4 வந்து நான் 28/3 போட்டிருக்கேன். எல்லாம் பொறுமையாக கேன்சல் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இது 2 11s are 22ன்னு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 7 4s are 28ன்னு கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 2s are 4, இந்த 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த 3 3 கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 × 3 × 2 இருக்கு. இது ஆஃப்டர் மல்டிப்ளிகேஷன் 66 cm³ தான் கிடைக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.